குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த 30 நாள்ல கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற மலை பிரதேசங்கள் நிறைய இடங்கள்ல நிலச்சரிவு, நிறைய இடங்கள்ல பூமி பொழக்கும், நிறைய இடங்கள்ல அடிச்சு மழை தூள் கிளப்பி தண்ணியினால அழியும். இந்த மூணுமே நடக்கும் இந்த 30 நாள்ல நடக்கும். தமிழ்நாடு என்ன நம்ம என்ன பெரியவங்களா? அது தமிழ்நாடுன்னா பஞ்சபூதம். தமிழர்கள் இங்கே தமிழர்கள் மலையாளிகள கிடையாதுங்க. பஞ்சபூதங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான். என்ன ஆப்பு வச்சா மொத்தமாக தான் வைப்பார். இப்படிலாம் நடக்குங்கிறேன். நெருப்புடைய பவர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அங்கங்கே வந்து இந்த வெடி விபத்துகள், ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நிறைய இருக்குது. வாகனம் மூலியமாக இருக்கலாம், இந்த கேஸ் வெடிக்குதுங்கிறாங்க. நீங்கள் டெய்லி பேப்பர் பாருங்கள், நெருப்பில்லாத ஆக்சிடென்ட் இருக்காது. மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள். இது சித்தரேட்டில் சித்தர் வாக்கு நடக்கும். அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, நான் அதை சொல்லும் பொழுது, ஏங்க நீங்களும் சென்னையில் தான் இருக்கீங்க, 6 கிலோமீட்டர் வந்தால் நீங்களும் மாட்டிக்குவீங்க, நானும் போய் சேரணும், சேர்ந்துதாயே ஆகணும், அதாயே விதி. 24 வந்து மக்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அளவுக்கு கிரக அமைப்புகளும் பஞ்சபூத அமைப்பும் இருக்குது. அது நடந்தே தீரும். அது யாரும் பண்ண முடியாது. நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். உலகத்துல எல்லாம் நினச்சிங்கன்னா நம்ம எல்லாம் ஓடியே போயிடுவோம். ரோட்டில் நடந்து போகிறீங்க சார், சும்மா எழுத்து மாற யோ பார்த்து போயாம்பா, சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவன் உங்களுக்கு சொல்லணுங்கிறது விதி. ஏதோ ஒரு தவறு நடக்கும்போது ஏதோ ஐரி ரூபம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறது. ஸோ நம்ம அதை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். இவன் யார் என்ன திடீர்னு சொல்லிட்டு போகிறான்னு வந்துடுவோம். ஒரு பேரழிவு உண்டு உலக அளவில். நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு மேப் இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குது. அதன்படி பார்த்தா வந்து சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்தியாவுடைய வரைபடத்தில் கீழே இருக்கிற இலங்கை என்பது நீரில் மூழ்கும். இளைஞர்களுடைய வருங்காலம் பேரழிவு நோக்கி போயிட்டு. இயற்கையெல்லாம் விடுங்க, செல்ஃபோன் வந்து விஞ்ஞான வளர்ச்சி கிடையவே கிடையாது. வருங்கால இளைஞர்களுடைய அழிவுக்கு காரணமே இந்த செல்ஃபோன் தான். வீட்டில் 12 மணிக்கு மேலே பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பெட்ஷீட் ஃபுல்லாக மூடிட்டு உள்ளே வந்து தேவையில்லாத விஷயங்களை தான் பார்க்குறாங்க. ஜனமே தப்பு பண்ணா அப்போ இது யார் பனிஷ்மெண்ட்டு? ஒரு ஜட்ஜில் 5 ஜட்ஜ் இருக்காங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம். கடைசியாக பார்க்கும்போது சொன்னீங்க வந்து 2023 மழை வந்து ட்ரெய்லர் தான், 2024 தான் பேரிடர் காத்திருக்கு. நீங்கள் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை, அது கடைசியாக பார்க்கும்போதல்ல, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது. ஏன்னா மறுபடியும் பார்க்க வந்துட்டேன்ல. இது வந்து ஒரு சித்தர் ஏடுகளில் நான் படித்த விஷயங்கள், அதை தான் நான் சொன்னேன் ஒழிய நானாக கற்பனை பண்ணிட்டெல்லாம் சொல்ல. சித்தர்கள் இப்படி தான் நடக்கும்னு எழுதி வச்சது அதெல்லாம் அந்த காலத்திலேயே, எல்லாம் ஓலைச்சுவடிகளில் எழுதுனதும். அதை ஏதோ படித்த ஞாபகம் வந்து சொன்ன விஷயங்கள் தான் அது. பட் அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகம் அப்படின்னு. பட் பொதுவாகவே வந்து பஞ்சபூதங்கள் தான் கடவுள். அதை வந்து பல ரூபத்தில் வழிபடுறதா மதங்களும் இதெல்லாம். இப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு சாமியெல்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா. பட் எல்லாமே பஞ்சபூதங்கள் அடக்கம் தான். பொதுவாக வந்து கடவுள்னாவே பஞ்சபூதம் தான். அதை நோக்கி வழிபடும் பொழுது தான் நம்மளுக்கு நன்மை நடக்கும். பர்டிகுலராக வந்து சூரிய நமஸ்காரம் மட்டுமே செல்லுபடி ஆகாது. நம்ம காற்றையும் வணங்கணும், ஆகாயத்தையும் வணங்கணும், நெருப்பையும் வணங்கணும், நீரையும் வணங்கணும். அது மாதிரி பஞ்சபூதங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து அதை மதிக்கிறோமோ அதுக்குண்டான மரியாதை இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்கிறீங்களா, ஒரு காற்றுங்கிறது ஜென்ரல், ஒரு குளோப், ஒரு வானம் இருக்கு இல்லையா, அதையே நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷன் என்ன பண்ணான், ஓசோன் கிழிச்சிட்டு போயிட்டோன்னா நம்ம பண்ணுற தப்பு தானே அது. ஸோ அந்த வாயுமண்டலத்துக்கே நம்ம எதிரி ஆகிட்டோம். இப்போ இந்த மாதிரி குறைகள் எல்லாம் பண்ணும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் தீவிரம் அடைஞ்சிரும். எனக்கே ஆப்பு வைக்கிறியா நீன்னு அதுக்கு களத்தில் இறங்கும். சித்தர்கள் வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித நேயமெல்லாம் போய் சுயநலமாக இருந்து பொதுநலத்தையெல்லாம் மறந்து மக்கள் ஒன்றுபட்டு ஒரே மாதிரி இருக்கிற காலத்தில் பஞ்சபூதங்கள் ஒன்றாக இணைந்து அதனுடைய பவரை காமிக்கணும். அப்போ தனிசாக நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்கன்னா ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல, நீ இந்த தப்பு பண்ண, இந்த தண்டனைன்னு. மொத்த ஜனமே, உலகத்தில் இருக்க மொத்த ஜனமே தப்பு பண்ணா அப்போ இது யார் பனிஷ்மெண்ட்டு? ஒரு ஜட்ஜில் 5 ஜட்ஜ் இருக்காங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க 5 பேர் சேர்ந்து பண்ணும் பொழுது தான் உங்கள் பயத்தில் நீங்கள்லாம் ஒன்றா சேருவீங்க. ஒற்றுமை எங்கே வரும்? ஒரு விபத்து நடந்தால் 10 பேர் ஓடி போய் பார்க்குறோமில்ல. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தானே ஒன்று கூடுறோம். அந்த மாதிரி வந்து மக்களுக்கு படிப்பினை சொல்கிற காலம் தான் இந்த 2024. இது நடந்தே தீர சித்தரேட்டில் எழுதணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த வெப்பங்கிறது ஒரு படிப்பினை தான். இது கம்மி, 110ங்கிறது கம்மி. இந்த 110க்கு மேலே ஊட்டியிலே வரப்போகுது, அது வேற. நான் சொல்கிறது வெயிலினுடைய தாக்கங்கிறது வந்து சூரியனாவே நெருப்பு தான்.
இப்போ நீங்கள் அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த பேப்பரை வச்சுட்டு லென்ஸை வச்சுட்டு சூரிய வச்சுட்டு அப்படியே ரொம்ப நேரம் ஒரே போர்ஷன் காமிச்சுன்னா எரியும். அந்த சூடு அதிகமாகி இந்த 100 டிகிரி செல்சியஸில் தாண்டி வரும்போது எரிய ஆரம்பிக்கிறீங்களா? அது இப்போது இயற்கையாக சூரியனுடைய வெளிச்சங்கள் பட்டு அந்த பவர் பட்டு காடுகள் இருக்கிற சருகுகளில் எரிய ஆரம்பிக்கும். அப்போ காடே தீ பிடிக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மெயின் ரோட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பேப்பர் சருகு இருக்குன்னு வைங்களேன், இனி வர்ற காலங்களில் சூரிய வெளிச்சம் மட்டும் தானாக எரியும். இப்படிலாம் நடக்குங்கிறேன். நெருப்புடைய பவர் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அங்கங்கே வந்து இந்த வெடி விபத்துகள், ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நிறைய இருக்கும். அது வந்து வாகனம் மூலியமாக இருக்கலாம், இந்த கேஸ் வெடிக்குதுங்கிறாங்க. நீங்கள் டெய்லி பேப்பர் பாருங்கள், நெருப்பில்லாத ஆக்சிடென்ட் இருக்காது. அதே மாதிரி நீரில் மூழ்காத ஆக்சிடென்ட் இருக்காது. ஆக இந்த மாதிரி விபத்துகள் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதனால் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ கூட 100 டிகிரி கிராஸ் பண்ணால் எத்தனை பேர் சுவாசம் போய் கீழே வந்து செத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அது காற்றுனால. ஸோ எல்லா விஷயமும் இருக்குது. பட் நான் நினச்சிக்கிறது என்னென்னா, இதெல்லாம் நடக்காத அளவுக்கு நம்ம கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றணும். இப்போ சேதம் என்பது வந்து ஒரு பேரழிவு உண்டு 24 உலக அளவில். நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு மேப் இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குது. அதன்படி பார்த்தா வந்து சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்தியாவுடைய வரைபடத்தில் கீழே இருக்கிற இலங்கை என்பது நீரில் மூழ்குங்கிறார். அப்போ என்ன சொன்னோன்னா, இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல், வங்காள விரிகுடா 3 சேர்ந்து பொங்குமா. இப்போ நம்ம வரைபடத்தை கீழே முதல் இருக்கிறது எது? தீவு இலங்கை. 3 பொங்குச்சுன்னா ராவண பூமி கடலில் மூழ்கும் அப்படிங்கிற சித்தரேடு சொல்லியிருக்கிறது. அப்போ என்னென்னா, ஒரு விபத்து வரும்பொழுது வந்து நான் வேண்டிக்கிறது வந்து உயிர் சேதம் இல்லாமல், பொருள் சேதம்னா நம்ம எப்படி சரி கட்டிக்கலாம், பட் உயிர் சேதம் இருக்கக்கூடாது. நான் கடவுளை வேண்டிக்கிறது தான். நான் சொல்கிற கடவுளும் பஞ்சபூதங்க தான். தீ எரியிறது ஒரு பக்கம் இருக்க, தென்னை மரம்லாம் கிட்டத்தட்ட வாடுது. ஒரு 2.5 கோடி தென்னை மரம் கிட்ட தமிழ்நாட்டில் இந்த வருஷம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவே சொல்லியிருக்காங்களே, இந்த 24 கிராஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, போகிற காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளிக்கு 100-200 பேர் அடிச்சுக்குவோமா, ஒரு தக்காளிக்கு. அப்போ ஒரு தக்காளிங்கிறது விளைச்சலே இருக்காதுங்கிற அளவு இப்போ போயிடுச்சா? அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆகுது. ஒரு தக்காளிங்கிறது வந்து எது வேணாலும் கிடைக்கும், ஒரு தக்காளி கிடைக்காதான் அந்த காலம். அதாவது விவசாயத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அது பெரிய ஒரு தவறு. அது எதுக்கு சொல்லணும்னா, சாப்பாடு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது, சுவாசிக்காமல் காற்று இல்லாமல் நம்ம இருக்க முடியாது, சூடு இல்லாமல் இருக்க முடியாது, குளிர் இல்லாமல் எல்லாமே உள்ளடங்கினது தான். இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக ஒரு அரசாங்கத்தையோ இவங்களையோ நான் தப்பு சொல்ல, விவசாயத்தை பெருக்கினால் மட்டும்தான் ஒரு நாடு முக்கியமாக முன்னேற்றத்துக்கு ஃபஸ்ட் அடிப்படையாக தான். வேறு சும்மா வந்து சயின்டிஃபிக்காக வளருது அதெல்லாம் சும்மா. முதல்ல விவசாயம். அந்த விவசாய அழிவுக்கு காரணம், விவசாயத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கறத விட்டுட்டோம். எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாங்க. இப்போ நான்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது 1.5 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு, அது திருச்சி மெயின் ரோடு, அது வழியாக தான் ஸ்கூலுக்கு போவோம். நான் இது வரைக்கும் நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிற வரைக்கும் நான் வெயில் படாமல் தான் போயிட்டு வந்திருக்கேன். எப்படின்னா, மரம் 2 ரோட்லேயும் மரம் இப்படி இருக்கும் க்ளோஸாக. அந்த ரோட்டில் வெயிலே பட்டதில் ரோடு பூரா ஈரமாகவே இருக்கும். அப்படி ஒரு கிளைமேட்டு. நான் சொல்கிறது வந்து 57 அப்படிலாம். ஸோ அப்படி இருந்த மரங்களை எல்லாம் தூக்கி 6 ட்ராக் ரோடு போடுறேன், 8 ட்ராக் ரோடு போடுறேன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணணும் சார்? இவ்வளவு அறிவு ஜீவிதே பேசுகிறாங்களே எல்லாம். ஒரு ரோடு, ஒரு 80 ஃபீட் ரோடை 800 ஃபீட்டாகவே பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த பக்கம் 800 ஃபீட்டுக்கு அந்த பக்கம் முதல்ல மரங்களை எல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் தான் ரோடு போடணும். முதல்ல வெட்டுறதில் தான் குறிக்கிறாங்களே. ஸோ மரங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு. ஈச்சனாரியிலேருந்து நாங்கள் உடுமலைப்பேட்டை வரைக்கும் போவோம். அப்போல்லாம் ஷூட்டிங்கு. நான் சொல்கிறது 80ஸ்லேயே. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா புளிய மரம், ரோடு பூரா புளிய மரம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு. அப் டு பழனி வரைக்கும், கோயம்புத்தூர் டு பழனி வரைக்குமே 2 பக்கம் தென்னந்தோப்பு. இன்றைக்கி நீங்கள் ஒரு மரத்தை காமிங்க பார்க்கலாம். போச்சு விவசாயத்தை வந்து போச்சு. அப்படின்னா மெயின் வந்து அங்கே வந்து தண்ணியெல்லாம் ஏற்பாடு பண்ணி வளர்த்திருக்கலாம். ஆனால் எல்லாமே காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு விவசாய பூமி எல்லாம் கட்டடமாக்கி போச்சு பூரா. ஆக நம்ம செய்கிற தவறு தான். அது இயற்கைக்கு பொறுக்கலை. பார்த்தது எல்லா மக்களை உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன்ட்டு எல்லாம் கிளம்பிருச்சு. இதுதான் உண்மை. தென்னை மரம் மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எப்பவுமே இந்த பங்குனி உத்தரத்தை ஒட்டி ஒரு மழை பெய்யும்பாங்க. இந்த கோடை உழவுலாம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் கோடை மழையை கிட்டத்தட்ட 83% குறைவுன்னு சொல்கிறாங்க. வேப்ப மரமும் வந்து வாடுது. ஒரு மரம் நான் சொல்ல சார், எல்லா மரமுமே எல்லாமே மருத்துவத்தன்மை உள்ளது. இயற்கை, அதாவது இயற்கை கடவுளாக நம்மளுக்கு கொடுத்ததுன்னு. இப்போ வேப்பிலைன்னா மருந்து,
புரிஞ்சா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு கருவேப்பிலைன்னா சாப்பிட்ற உணவாக ஒரு இலை, அதே நம்ம சாப்பிட்றதுக்கு போடுறது வாழை இலை இல்லையா? எந்த இலையுமே வந்து தவறு கிடையாது. அப்புறம் இன்னொன்று நல்லா நினச்சி பாருங்க, ஒரு படைப்பில் உலகத்திலேயே நம்பர் 1 தியாகின்னு யார் சொல்லுவீங்க? உங்கள் மைண்டுக்கு யாராவது தெரியும், ஏதோ ஒரு தலைவர் பேரை சொல்லுவீங்க, ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை சொல்லுவீங்க, அதானே? ஆனால் உண்மையிலேயே பெரிய தியாகி யார் உலகத்திலேயே நம்பர் 1 யார் தெரியுமா? முதல்ல ஒரு இலையை பறித்து தின்னு, இல்லை ஒரு விதையை பறித்து தின்னு, ஒன்றும் இல்லாமல் அப்படியே பணமாக கிடந்தான் பாருங்க, ஒரு அரளி விதையை எடுத்து தின்னு செத்து போயிருப்பான் தெரியுமா? ஐயோ இது தின்னதுனால இதுக்கப்புறம் அவன் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ண, அவன் ஒருத்தன் செஞ்சதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அரளி விதையெல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்கோம். அப்போ தியாகி யார்? அவன் தான் ஒரிஜினல் மருத்துவன். அவ்வளவு மனிதர்களையும் காப்பாற்றணும் யார்? முதல்ல தியாகம் பண்ணவன். அதுக்கப்புறம் நம்ம அரளி விதையை தொடுவோமா? ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீனியாரிட்டி, ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளி தான் அவர். இப்போது மனிதனுங்களுக்கு தெரியல, அது வந்து சாப்பிட்டா வந்து செத்து போய் தெரியாமல் தின்னும்போது இறந்தேன். ஆனால் பிறவியில் இருந்த எந்த ஒரு மிருகமாவது அந்த இலையை போய் சாப்பிட்ருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆடோ மாடோ எந்த ஒரு மிருகமாவது போய் அரளி விதையவோ அரளி இலையை சாப்பிட்ருக்கா? அப்போ யார் பிரில்லியண்ட்டு? அதுதான் பிரில்லியண்ட்டு. புரிஞ்சுதா? மனித அறிவு வேற, அதுக்கு 5 அறிவு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அதுகளுக்கு 7 அறிவு இருக்குது மிருகங்களுக்கு. சுவாசத்திலேயே ஒன்று கண்டுபிடிக்கும், கண்ணுலேயே கண்டுபிடிக்கும். இதை விட என்ன தெரியுங்களா? 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் காக்காய்க்கு சோறு வச்சுருந்தா அந்த காக்காய் இன்னைக்கு உங்களை பார்த்தா கண்டுபிடிக்கும். காக்காய்க்கு வயசு என்னன்னு தெரியுமா? அண்டங்காக்கான்னு சொல்ல தெரியுங்களா? அண்டங்காக்காங்கிறது 1000 வருஷம் உள்ள காக்காயாம். அண்டங்காக்காங்கிறது அதுதான். ஒரு காக்கா தானாக இறப்பதே கிடையாது. இந்த மாதிரி ஏதோ ஒயரில் அடிபட்டு எங்கேயாவது அடிபட்டுதான் கீழே வந்து இறந்துருக்குமே ஒழிய இயற்கை மரணம் காகத்துக்கு கிடையாது. ஏன்னா மரணத்தை மீறிய ஒரு வாகனமாக தான் சனியை வச்சிருக்காரு. சனியுடைய வாகனம் அது காகம். அதுக்கு இறப்பு கிடையாது. நம்ம பண்ணுற தப்புனால அதுக்கு அங்கங்கே அடிபட்டு சாகுது, அதுதான் உண்மை. ஆனால் காகம் அதை விட சுத்தமான ஒரு பறவை கிடையாது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அது எச்சில் சாப்பிடுது, எல்லாத்தையும் சாப்பிடுது. ஏன் தெரியுங்களா? எதா இருந்தாலும் அதை ஏற்றுக்கும் மனப்பக்குவம் உள்ள ஒரு பறவை அதுதான். எதா இருந்தாலும் அது பாய்சனே சாப்பிட்டாலும் இறக்காதுங்க. அதுதான் காகத்துடைய பெரிய விசேஷம். அந்த காகம் தான் சனியுடைய வாகனமாக வச்சுருக்காங்க. ஆயுள்காரங்கன்னு அவர் தானே. ஸோ இதெல்லாம் நிறைய இந்த மாதிரி இருக்குது. அது சொல்லிகிட்டே போகலாம். மரங்கள் மட்டுமே இல்லை, பொதுவாக வந்து விவசாயத்தை வந்து முதல்ல காப்பாற்றணும். அது வந்து நான் இப்போ சொல்கிறது வந்து பர்டிகுலராக என்ன இருக்குன்னு சொல்ல, அரசாங்கத்துக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி யாராக இருந்தாலும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதிகமாக. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன் அடிப்படையில் அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமைகள் பற்றி, இந்த வெப்பம் பற்றி, இன்னைக்கு இந்த மரங்கள் கருகிறத பற்றி எல்லாம் சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களே. அதாவது என்ன சித்தர், அதான் நான் சொன்ன முதல்ல ராவண பூமி கடலில் மூழ்கும், இது சித்தரேட்டில் இருக்குது. ரெண்டாவது வந்து அப்போது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வந்த சுனாமி, அந்த அலை வந்ததில்ல, இந்த சுனாமி வந்து அங்கே மேற்கு பக்கம் கேரளா கடற்கரை, அந்த கடற்கரை இருக்குது, அங்கே வந்து சுனாமி வந்தப்போ மேற்கு பக்கம் வந்து கடல் பொங்குச்சு. அரபிக்கடல் பொங்கும் பொழுது அங்கிருந்த நிலப்பரப்பெல்லாம் அழிஞ்சு கடலாச்சு. அதே இந்த பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் இருந்திருக்கு கடல். அங்கே பொங்கும்பொழுது இங்கே ரிவர்ஸ் போனதான் இன்றைக்கி இருக்கிற மெரினா பீச். அப்போ சித்தரேட்டில் என்ன தெரியுமா சொல்லுங்க, 24 டிசம்பர் முடியறதுக்குள்ள மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள். தேனாம்பேட்டை சிக்னல் ஆலையம்மன் கோவில்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் அலையம்மன் கோவில். அப்போ வந்து ஃபிஷர்மேன்லாம் கட்டினதான். அப்போ இருந்த மீனவர்கள் கட்டி கும்பிட்ட கோயில் அலையம்மன் கோயில். அது மருவி ஆலையம்மன் கோயில் ஆயிடுச்சு. மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள். இது சித்தரேட்டில் சித்தர் வாக்கு நடக்கும். அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, நான் அதை சொல்லும் பொழுது, ஏங்க நீங்களும் சென்னையில் தான் இருக்கு, 6 கிலோமீட்டர் வந்தால் நீங்களும் மாட்டிக்குவீங்க, நானும் போய் சேரணும், சேர்ந்துதாயே ஆகணும், அதாயே விதி. நான் அதுக்கெல்லாம் பயப்படல, நடக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு பேரழிவு வந்தாலும் சரி, இயற்கையுடைய பேரழிவு எது வந்தாலும் உயிரிழப்பு இல்லாமல் பொருள் இழப்பை நம்ம சம்பாதிச்சுக்கலாம் மறுபடியும் போராடி, பட் உயிரிழப்பு வரக்கூடாது. அது என்னுடைய எண்ணம். இதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரங்களா? பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம்னா, மொத்தமாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க, ஆனால் தினமும் ஒரு பஞ்சபூதங்களையும் 5 நிமிஷம் வேண்டிங்க. இது அதுக்கு மேலே சக்தி உலகத்திலே கிடையாது. அந்த 5 சக்தியிலே ஒன்றாக இணைத்து மனசில் நினச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் வந்து எங்களை எல்லாரையும் காப்பாற்றணும். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? சாமி எனக்கு இதை கொடு, அதை கொடு, இப்படி தான் வேண்டுவீங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் அதான் பண்ணும். ஆனால் ஒரு தனி மனிதனே போய் கோயிலை வேண்டும் பொழுது எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுக்கு வரம் கொடுன்னு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக நினச்சாவே நல்லாயிருக்கும். அதாவது சுயநலம் போயிடணும், பொதுநலம் இல்லை, போச்சு.
அப்போ பரிகாரம் என்பது என்னென்னா நம்ம நடந்துக்கிற விதங்கள் தான், அதுதான் பரிகாரம். இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்குண்டான முயற்சிகள் செய்யலாம். எல்லாத்துக்கும் வழிமுறை இருக்குது சார். நான் சொன்னலையா, ரோடு போடுறதுக்கு முன்னாடியே மரத்தை நட்டிட்டு ரோடு போட்டு தான் ஒன்றும் இல்லையில. ஸோ அட்வான்ஸாக எதை யோசிக்கிறது இல்லை, அதுதான் பெரிய தப்பு. மனிதன் வந்து விஞ்ஞான ரீதியாக முன்னேறிட்டே இருக்கான்னு சொன்னால் அந்த முன்னேற்றமே கிடையாது, எல்லாம் பின்னடைவு தான். இப்போ இந்த செல்ஃபோன் ஒன்று கண்டுபிடிச்சோம், எதுக்கு? அது ஃபோன் பேச தான் அது வந்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, வாட்ஸ்அப் பண்ணீங்க, அப்புறம் யூடியூப் பண்ணீங்க, என்னென்ன பண்ணீங்க. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் பொம்பளைங்க வீட்டில் புருஷனுக்கே சோறு போடுறதில்ல. இப்படியே வந்து கையில் என்ன செல்ஃபோன் வச்சுக்கிட்டு இது சீரியல் காலையில் 7 மணிக்கு சீரியல் பார்த்துக்கிட்டு, ஏங்க அங்கே அந்த காப்பி தூள் இருக்குது, அதை எப்படி ஒரு டம்ளர் தண்ணி வைங்க அப்படியே எடுத்து கொட்டு, இவன் போய் செய்கிறது இல்லை, எல்லாம் இதுலேயே பார்த்துக்கிட்டு. இது வளர்ச்சி? அது கிடையாது. ரெண்டாவது உடல் உழைப்பு சுத்தமாக கிடையாது, எல்லாம் கால் மேல் கால் போட்டு வேலை பார்க்குற வேலையாகி போச்சு. ஸோ என்னென்னா நம்மளை நாமே வந்து தாழ்த்திக்கிறோம், உயர்த்திக்கிறது இல்லை. இப்போ பாருங்க, இந்த செல்ஃபோனால் வந்து இளைஞர்களுடைய வருங்காலம் பேரழிவு நோக்கி போயிட்டுருக்கு. இயற்கையெல்லாம் விடுங்க, செல்ஃபோன் வந்து விஞ்ஞான வளர்ச்சி கிடையவே கிடையாது. வருங்கால இளைஞர்களுடைய அழிவுக்கு காரணமே இந்த செல்ஃபோன் தான். எந்த ஒரு வீட்லேயும் போங்க, ஒரு வயசு போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் 12 மணிக்கு மேலே ஃபேமிலிக்கில் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பெட்ஷீட் ஃபுல்லாக மூடிட்டு உள்ளே வந்து தேவையில்லாத விஷயங்களை தான் பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் கெட்டு போக மாட்டாங்க? அப்போ போதைப் பொருளை பற்றியும் அதுக்குள்ளே வருது, செக்ஸை பற்றி அதுக்குள்ளே வருது. எல்லாமே முதல்லலாம் நம்மெல்லாம் வந்து இதெல்லாம் என்னன்னு தெரியாது, வெளியே போய் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் ஆச்சரியமாக பார்ப்போம் அப்படியான்னு. இப்போ சாதாரணமாகி போச்சு எல்லாம். அதை விட இப்போ போதைப் பொருள் கேட்கவே வேணாம், ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப மோசம். நான் என்ன சொல்கிறேன், இங்கிருந்து குர்கா வருது, அங்கேருந்து கஞ்சா வருதுன்னு சொல்கிறாங்களே, ஃபஸ்ட்டு இது எங்கே விளையுது அதை அழிச்சாவே போதுமில்ல. அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் சார் பிடிக்கிறாங்க. நான் என்ன சொல்ல, ஒரு ரைடு விடுங்க, எங்கெல்லாம் அது விளைச்சல் இருக்குது, எங்கெல்லாம் தயார் பண்ணுறேன், அதை அழிச்சா போதுமேங்கிறேன். அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே. இல்லை இதுக்கெல்லாம் இதுக்கு தான் ஆள் வைக்கணும், புரிஞ்சுதா? இதுக்கு தான் பறக்கும் படை வைக்கணும். எல்லா தோட்டத்துலையும் போய் செக் பண்ணுங்கள், எல்லா இதுலையும் ரைடு விடுங்க. இந்தியா பூரா இந்த மாதிரி பண்ணாவே இங்கெல்லாம் வராது, வெளிநாட்டிலேருந்து வர்றது வேறு. பட் இந்தியாவில் அழிக்கலாம் இல்லை. இப்போ நான் இப்போ போன வாரம் கூட பார்த்தேன், ஏதோ ஒரு ஊரில் ஒரு தோட்டத்தில் ஏதோ ஒரு மாம்பழ தோட்டம் ஏதோ ஒன்றும் இல்லை, உள்ளே போகிற கஞ்சா செடியான் வளர்த்திட்டு இருக்காங்க. அப்புறம் ஸோ அது எங்கே விளையுதோ அங்கே அழிச்சாவே இதெல்லாம் உள்ளே வராது. வந்ததுக்கப்புறம் பிடிக்கிறது 160 கிலோ 260 தேவையே கிடையாது. வருங்கால இளைஞர்களுடைய பாதிப்பு இந்த செல்ஃபோனு, இந்த மாதிரி கஞ்சா, போதை ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப கெட்டு குட்டிச்சோராக போயிட்டுருக்கு. இதெல்லாம் காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி 24 வந்து மக்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அளவுக்கு கிரக அமைப்புகளும் பஞ்சபூத அமைப்பு இருக்குது. அது நடந்தே தீரும், அது யாரும் பண்ண முடியாது. நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். உலகத்துல எல்லாம் நினச்சிங்கன்னா நம்ம எல்லாம் ஓடியே போயிடுவோம். இனி பேரழிவு, உலக லெவலில் பெரிய அழிவெல்லாம் இருக்கும். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாக பேரழிவு. இப்போ நீ சொன்னீங்களே 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிச்சாவே புயலுங்கிறோம், 500 அடித்தா என்ன ஆகும்? அதான் சொல்கிறேன், அது வரும். அந்த அழிவு என்பது நிச்சயமாக நடக்கும், அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கு. இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை இப்படி எவரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க, அதை நாம் வந்து படிச்சுட்டுனா சொல்கிறோம். நம்ம அட்வான்ஸாக இருக்கணும். இந்த விஷயங்கள் வந்து பொதுவாக ஒரு பொதுப்படையாக தான் நினச்சிக்கணுமே ஒழிய இதுக்குள்ளே வந்து அரசியலோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து இப்படி ஒன்று வரப்போகுதுன்னா நம்ம அதுக்கு என்ன அட்வான்ஸாக என்ன பண்ணணும் பண்ணிக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு மட்டும் என்ன ஆசை அழியணும்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நம்ம ப்ரிப்பேராக இருக்கோம்னு சொல்ல வரோம். தமிழ்நாடுக்கு வெளியே வந்து உலகத்தில் பல இடங்கள்ல இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு, குறிப்பாக சில இடங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? குறிப்பாக சொல்லணும்னா, நான் இப்போ கூட அக்னி நட்சத்திரம் ஸ்டார்டிங் இந்த 30 நாளில் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற மலை பிரதேசங்கள் நிறைய இடங்களில் நிலச்சரிவு, நிறைய இடங்களில் பூமி பொழக்கும், நிறைய இடங்களில் அடித்து மழை தூள் கிளப்பி தண்ணியினால் அழியும். இந்த 3மே நடக்கும் இந்த 30 நாளில் நடக்கும். ஸோ மலைகள் வெடிக்கும், பூமி பிளக்குங்கிறத நீங்கள் ஏற்கனவே சொல்லிங்க. தமிழ்நாட்டில் அது நடக்க வாய்ப்பு இருக்கா? நான் உலகத்துக்கே சொல்லிட்டு அப்புறம் தமிழ்நாடு என்ன நம்ம என்ன பெரியவங்களா? அது தமிழ்நாடுன்னா பஞ்சபூதம், தமிழர்கள். இங்கே தமிழர்கள் மலையாளிகள்லாம் கிடையாதுங்க. பஞ்சபூதங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான். என்ன ஆப்பு வச்சா மொத்தமாக தான் வைப்பார். ஸோ அதுலெல்லாம் ஒன்றும் ஒளிவு முறையே கிடையாது. மனிதன் திருந்தணும்னா இயற்கை தான் பழிவாங்க, இது இயற்கை தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அது இயற்கைங்கிறது வந்து டீச்சர். அது எதுக்கு சொல்லுது? ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கிறான்னு வாத்தியார் வேணும்னு அடிப்பார், நல்லா படினான்னு அடிப்பார். அந்த படிப்பினை
பஞ்சபூதங்கள் கொடுக்கும், அது நடக்கும். இப்போ நான் சொல்லும் போதும் கூட நிறைய பேர் இவருக்கு ஏதோ சினிமாவில் வேலையில் போல் இருக்கு, இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. நான் ஏற்கனவே கொடுத்த பேட்டி கொடுத்துரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு, ஏதோ வளர்றாருன்னு. வளர்றதில்லைங்கூட ஒரு ஒரு விஷயம் இருக்குது, அது அவருக்கு தெரியல போல் இருக்கு. என்ன கமெண்ட் கொடுத்தவருக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு மென்டல் வர்றாரு ஆப்போசிட், பைத்தியம் நீங்கள் ஒதுங்கிடுவீங்க. நோ, அவன் என்ன பேசுகிறான்னு கவனிக்கணும். ஒரு மென்டல் என்ன பேசுகிறான்னு கவனிச்சிங்கன்னா அதுக்குள்ளே 1000 அர்த்தம் இருக்கும். ஒரே விஷயத்த பேசியிருப்பார், ஆனால் அதுக்குள்ளே நல்ல உள்நோக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பார். அது யாருமே கவனிக்கலை. ஒரு மென்டல் என்ன பேசுகிறான்னா, அவன் அறிவுப்படி பெரிய விஷயங்களை எல்லாம் கற்பனையில் ஏற்றிக்கிட்டு தான் மென்டலாக இருக்கும். அது நடக்க போகிறதாகவும் இருக்கலாம், நடந்து முடிஞ்சதாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்ககிட்டயும் ஒரு தத்துவம் இருக்குது. ஸோ நம்ம மென்டல்னு பயந்துட்டெல்லாம் ஒரு தப்பு. நீங்கள் வாட்ச், நான் அதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது மாதிரி அனுபவம் இருக்காது? இது எனக்கல்ல, உங்களுக்கே இருக்கும். எப்படி சொல்லலாம், அயரின்னு சொல்லுவோம் சார். எங்கேயோ போகிற ஒரு சுழல் காற்று அப்படி போகிறது திடீர்னு உங்களை வந்து சுற்றிட்டு போகும். இதெல்லாம் சிம்டம்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுதா? அது நிறைய பேர் வாட்ச் பண்ண, நம்மளாம் எங்கேயோ இருக்காங்க. அதாவது பிறந்தோமா, வளர்ந்தோமா, படித்தோமா, வேலைக்கு போனோமா, கல்யாணம் பண்ணோமா, குழந்தைய பற்றோமா, குடும்பம் நடத்தணுமா, முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம லைஃப். அது அல்ல, இதுக்கு மேலெல்லாம் இருக்குது. அதை யாருமே வாட்ச் பண்ணதில்லை. எங்கேயோ ஒரு சுழல் காற்று ஏன் உங்களை சுற்றணும்? அந்த அயரி, அதாவது ஒரு சிம்டம்ஸ். இயற்கையே உங்களுக்கு வந்து நல்லதையும் காட்டும், கெட்டதையும் காட்டும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் வந்து ஒரு 100 பூனையை வளர்த்துங்களேன். தினமும் ஒரு பூனை இடவலம் வராது. பூனை இடவலம் சுற்றினால் நன்மை, நல்லது நடக்கும். வலை இடம் சுற்றினா தீமை. நீங்கள் இப்போ வெளியே கிளம்புறீங்க, நீங்கள் வளர்த்துற பூனை இடவலம் சுற்றணும். அப்போ நீங்கள் போகிற காரியம் சக்ஸஸ். ஆனால் அது டெய்லியும் நடக்காது, எப்போவாது தான் நடக்கும். அதான் வலை இடமும் எப்போவாது தான் நடக்கும், டெய்லியும் நடக்காது. 1000 மாடு வளர்த்துங்க, மாடு வந்து 2 விதமாக கத்தும். சகுனமாகவும் கத்தும், அபசகுனமாகவும் கத்தும். ஆனால் 1000 மாடு வளர்த்தாலும் தினமும் கத்தாது. அதுக்கு தெரியும் அந்த சிம்டம்ஸ். அது சவுண்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீ போகாத, காரியக்கேடு அது சொல்லும். நீங்கள் அது கேட்கறதில்ல. புரிஞ்சுதா? சில நேரம் நல்ல சகுனம், அம்மா, அந்த அம்மாங்கிறத தெளிவாக கேட்கும். அப்போ அது நல்ல சகுனம். ஒரு மாதிரி அலறல் மாதிரி கத்தும், அது அபசகுனம். இது யார் வாட்ச் பண்ணுறா? மாடு வளர்த்தவரனே அதெல்லாம் வாட்ச் பண்ணுறதில்ல. இப்போ சொல்லுவாங்க, இந்த பேய் ஏமன் கண்ணுக்கெல்லாம் தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நன்றி உள்ள நாய்க்கு மட்டும் தெரியும். அதனுடைய கண்களுக்கு அது நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு இப்போ நம்ம இது வீடு, நம்மளை சுற்றி ஒரு ஏரியா இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஏரியாவில் அன்டைம், எனி டைம், அது பகலாக இருக்கலாம், ராத்திரிங்க இருக்கலாம், நாய் கத்துறது வேறு, நாய் ஊளையிடுறது வேறு. ஒரு நைட்டில் ஒரு திருடன் வந்துட்டான்னா அது கத்தும், ஊளையிடாது. அதே நாய் நைட்டில் ஒரு ஊளையிடுதுன்னா நிச்சயமாக 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஏரியாவில் ஒரு டெத் இருக்கும். போதுமா? நாய் ஊளையிட்டா அந்த ஏரியாவில் நிச்சயமாக ஒரு டெத்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அதுகளுக்கு தெரியும், எமன் வர்றாரு போகிறாரு, ஆவிகள் வருது போகுது. இப்போ ஒன்றும் இல்லை சாப்பிட்டீங்களா, நம்ம தான் 4-5 பேர் தானே இருக்கோம். நம்மளை சுற்றி ஆவிகள் இருக்குது, லட்சக்கணக்கான ஆவிகள் இருக்குது. இதில் நான் பேசுறது பிடிச்ச ஆவியும் இருக்கும், பிடிக்காத ஆவியும் இருக்கும், சொல்ல வந்ததை தப்பாக சொல்கிறான்னு சொல்லி கொடுக்குற ஆவியும் இருக்கும். புரிஞ்சுதா? சொல்லலை. அப்போ யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, என்ன பேயெல்லாம் இருக்குது அப்படி. பேய் இருக்குதோ இல்லையோ, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உலகத்தில் இருக்குல்ல, சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் பேயும். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதனுடைய வேலையை காட்டும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க சார், சும்மா எழுத்து மாதிரி ஐயோ பார்த்து போயாம்பா, சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவன் உங்களுக்கு சொல்லணுங்கிறது விதி. ஏதோ ஒரு தவறு நடக்கும் போது ஏதோ அயரி ரூபம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறது. ஸோ நம்ம அதை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறோம். இவன் யார் என்ன திடீர்னு சொல்லிட்டு போகிறான்னு வந்துடுவோம். ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாமே அப்படி தான். இப்போ மணி ஓசை, பெல் சவுண்டு, நீங்கள் எதாவது ஒரு தும்மல் வந்த நல்ல சகுனம், 2 தும்மல் வந்த தப்பு, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மை. எப்பவுமே தும்மல் வராது. நல்லதுக்கு இப்படின்னு இருக்குது, கெட்டதுக்கும் இப்படின்னு இருக்கு. இதெல்லாம் இயற்கையாகவே வந்து கடவுள் நம்மளுக்கு, அதாவது முன் அறிகுறின்னு சொல்லி. ஒன்றுமே இல்லை சார், இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, தினமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி எந்திரிக்கும் போது அப்பா இன்னைக்கு ஒரு அந்த தாட் இருக்கும். இன்னொரு நாள் எந்திரிப்பீங்க, என்ன இன்னைக்கு போகிறதா அப்படிங்கும். ஸோ ஏன்னா இதுதான் வந்து அறிவு. அதுதான் வந்து மதிங்கிறது. மதினா நம்ம என்ன நினைக்கிறோம்? விதியை மதியால் வெல்ல என்ன நினைக்கிறோம்? அறிவால் கிடையாது. இங்கே மதினா சந்திரன். அன்னைக்கு சந்திரன் நிற்கும் இடத்தை வைத்து தான் உங்களுடைய செயல்பாடு. அந்த 2.5 நாள் அப்படி தான் இருக்கும். புரிஞ்சுதா?
இப்போ சந்திராஷ்டம் சொல்கிறாங்களா, 8ல் சந்திரன் தான் தமிழ். அது உண்மையிலே நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்க, நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ ஜோதிடம்ங்கிறது விளையாட்டெல்லாம் கண்டுபிடிக்கல சார். ஜோதிடம் வந்து பெரிய கடல், பெரிய கடல். டாப் ஜோசியர் அப்படின்னு வச்சுங்களேன், அவர் வந்து என்ன தெரியுமா, அந்த ஜோசியத்தை கடுகு அளவு படித்தவராக தான் இருப்பார். கடல் எவ்வளவு ஜோசியம் வந்து பெரிய கடல் அது. அதில் ரொம்ப ரொம்ப நல்ல இன்வால்வ் ஆகி படிக்கிறது தான் திறமை. 2வது ஜோசியக்காரர்களுக்கு ஒன்று மட்டும் தப்பாக நினச்சக்கூடாது. ஜோசியம் பார்த்து சொல்கிற அனுபவத்தை விட சொல்வாக்கு அதிகம் உள்ளவன் தான் ஜோசியம் சொல்லணும். வாக்கு பலிதம். ஜோசியம் சொல்கிறவனுக்கு முதல்ல பலிதம் இருக்கணும். அதில் நம்பர் 1 நட்சத்திரம் ரோகிணி. கிருஷ்ணபுரம் நட்சத்திரம் ரோகிணி. அந்த ரோகிணி நட்சத்திரக்காரன் சொன்னால் பலிச்சிரும். அது திட்டுனாலும் பலிக்கும், மெச்சினாலும் பலிக்கும். அதனால் நீங்கள் யாராவது பேசும்போது நீ என்ன நினச்சுன்னு கேட்டு பேசாதீங்க, சொல்கிறேன். அது தானா அது நடக்கும், அது மாற்றமே கிடையாது. அதான் அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். இப்போ சந்திரன் அப்படிங்கிறது 2.5 நாளைக்கு ஒருக்கா உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருப்பார். லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருப்பார். இப்போ சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு மாற்றிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷனு. இப்போ ஒரு குளோபு வந்து சார் ஆன்டி கிளாக் வாய்ஸ் சுற்றுது இல்லையா, உலகம் வந்து சுற்றியும் எல்லா கிரகம் இருக்குது. நவகிரக கோயில் அதிகமாக எங்கே இருக்குது உலகத்திலேயே? தமிழ்நாட்டில் எங்கே? கும்பகோணத்தை சுற்றி தான் இருக்கும். இது கும்பகோணத்தை சுற்றி தான் அனைத்து நவகிரக கோயிலும் இருக்கும். ரீசன் என்ன தெரியுங்களா? சூரியன் இருக்கல்ல, அதனுடைய வெளிச்சம். பூமி என்ன ஆன்டி கிளாக் வாய் சுற்றிட்டு இருந்தாலும் அதனுடைய ரேசஸ் வந்து உழுகுதல்ல, எனி டைம், ஈவன் நைட் ஆல்சோ இந்த ரேசஸ் விழுகிற இடம் தான் கும்பகோணம். சூரியனுடைய ரேசஸ் வந்து சுக்கிரன் மேலே பட்டு கும்பகோணத்துக்கு வரும், புதன் மேலே பட்டும் கும்பகோணத்துக்கு வரும். ஒவ்வொரு கிரகத்துடைய ரேசஸ் சூரியன் வாங்கி கொடுக்குற இடம் தான் கும்பகோணம். அதாவது சுற்றி நவகிரகங்கள் அங்கே இருக்குது. அதனால தான் இரவிலும் கூட அங்கே போய் தங்கி வரணும்பாங்க. அதாவது ஸ்டார் லைட் இருக்குது தெரியுமா, அந்த வெளிச்சத்திலையும் கூட அந்த புதனுடைய ரேசஸ் உங்கள் பாடியில் கிடைக்குமா. ஸோ அவ்வளோ பவர். அதனால் வந்து நவகிரக கோயில் வந்து வலம் வர்றது வந்து ஒரே நாளில் நவகிரக கோயில் பாரு ரொம்ப விசேஷம். எல்லா இதையும் பார்க்குற மாதிரி. அது நிறைய பேருக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறது. ஸோ உலகத்திலே பார்த்தீங்களா நவகிரகம், ஏன்னா எல்லா கிரகங்களுடைய வெளிச்சத்தையும் வாங்கி கொடுக்கும் இடம்தான் உலகத்திலேயே கும்பகோணங்கிற சென்டர். கும்பகோணம். நன்றி, வணக்கம்.